துறவி ஒருவரிடம் சென்ற பக்தன், சுவாமி, நாம் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும்? வீட்டிலேயே கடவுளை வணங்கிக் கொள்ள கூடாதா என்று கேட்டானாம். உடனே துறவி அவனிடம், உனக்கு அதை பற்றி பிறகு விளக்குகிறேன், அதற்கு முன்பு எனக்கு குடிக்க சற்று தண்ணீர் கொண்டு வருகிறாயா என்று கேட்டாராம். அவன் வேக வேகமாக சென்று ஓடிப்போய் ஒரு சொம்பில் நீர் கொண்டு வந்தானாம். துறவி அவனிடம், என்னப்பா இது, தண்ணீர் தானே கொண்டு வர சொன்னேன், சொம்பு நான் கேட்கவில்லையே என்றாராம். அதற்கு அவன், சுவாமி, சொம்பு இல்லாமல் கையில் தண்ணீர் கொண்டு வந்தால் ஒழுகிவிடுமே, அதனால்தான் சொம்பில் கொண்டு வந்தேன் என்றானாம். ஓ, அப்படியா? அதுபோலதான் நாம் வீட்டில் இறை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய மனது பல விஷயங்களில் அலைபாயும். ஆனால் கோவிலின் சூழல் பக்திமயமாக இருப்பதால் இங்கு மனம் ஒருமைப்படும். பக்தி தண்ணீர் என்றால் கோவில்தான் சொம்பு என்று கூறி முடித்தாராம். சீடன் மனம் தெளிந்தானாம். அதனால் முடிந்தவரை கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடுங்கள்.